மாப்பிள்ள நான் ஒரு இட்லி துண்டுறதுக்குள்ள நீ பொங்கல் பூ எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிறியாடா? அட துணுடா கேள்லாம் கேட்டு கிடைக்காதா? மாப்பிள்ள யாராவது வந்து கேட்டா மாப்பிள்ள சொல்றது பொண்ணு வீடுன்னு சொல்லிடலாம். மூதேவிய இது புது வீடு கட்டிக்கிறாங்கடா, இதுக்கு போய் பொண்ணு வீடுன்னு சொல்லுவ? அப்படியா? சரி விட்டு நான் பாத்துக்கிறேன். சாம்பார் சாம்பார் எப்ப சாம்பார் குண்டா சாம்பார் தீங்க வாயில விட்டுப்பா. எப்பா எவ்வளவு பேர் வாயிடா? ஏக்கா இது வரைக்கும் 4 வாய்ட்டு வாங்கிட்டேன், இன்னுமா சாம்பார் பத்தல? ஏன்பா 25 இட்லி சாப்பிடுற சாம்பார் பத்துமா? இதை யாரு கூப்பிட்டாங்கன்னு தெரியலையா? காலையில டிஃபன் பண்ணதுக்கு வரலாம், இது கேலி பண்ணதுக்கு வருது. சரி அதெல்லாம் விட இங்க பூரி வை. இவனும் வந்ததுல இருந்து கொட்டினே இருக்கிறான், உள்ள குடம் கட்டி வச்சுக்கிறானா? மாப்பிள்ள ஒருத்த பட்டு வச்சுட்டு கட்டினு வரான், அவன் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். கொம்முன்னு சாப்பிடுறா. வாங்கி வாங்கி வணக்கம். சாப்பாடுலாம் நல்லா இருக்கா? சாப்பாடு இல்லைங்க, இது இட்லி. தெரியாம சொல்லிட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதுனால தான் 4 ரோடு வச்சுக்கிறான். மாப்பிள்ள நீ கொஞ்சம் மூடு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியும் தெரியலையே. அதெல்லாம் இருக்கட்டும்பா. ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் எப்படியா அப்பா? என்கிட்ட ஐடியா கேட்க மாட்டியா? என்ன ஐடியாங்க? இது சிம்பிளா வச்சுக்கிறேன், நல்லா டீஜெல்லாம் போட்டு மண்டபத்துல வச்சிருக்கலாம்ல. மாப்பிள்ள என்னடா நீ ஆச்சரியப்பாரு அவனும் ஆச்சரியப்பாரு. போயிடலாம். அப்ப இந்த இட்லியா போடா. வீடு குத்தணும் மண்டபத்திலயா? என்ன சொல்லிட்டு போறானுங்க? இந்த பக்கத்து வீட்டு குப்பை கூட என் வீட்டுக்கு தான் வருது. இந்த குப்பைங்களுக்கு கூட ஒரு அறிவு கிடையாது. ஏய் நான் பொலிமையில பெருக்கினுக்குறா, நீ உட்காந்து இருக்கிறியா? வாயை மட்டும் உட்காந்துரு. நானா எங்கேயும் போலியா? போனப்பா, அவங்க அம்மா கட்சி அப்படி சண்டை போடுது, நீ என்ன அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற? எகோ அதெல்லாம் நினைச்சுன்னு இருப்பியா? கம்முன்னு விடுக்கா. அது உங்க அம்மா திட்டம் போது பேசிருக்கணும், நீ இப்ப வந்து பேசுற. யார் மாரிமுத்தே? வாங்க சார், நான் தான் சார் மாரிமுத்து. நீ தான் கஞ்சா கடத்தல் தீவிரவாதம் எல்லாம் பண்றியா? சார் அப்படின்னா நானே எனக்கு தெரியாது சார். எதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசிக்கோ. சார் என் வீட்டுக்கு எதுவுமே தெரியாது சார், அவரே சார் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை. சார் அவரு எவ்வளவு தங்கமான மனுஷன், அவரை போய் அரெஸ்ட் பண்றது வந்துக்கிறீங்க. நீங்க ஏதோ தப்பான வீட்டுக்கு வந்துக்கிறீங்க. கரெக்டான வீட்டுக்கு தான் வந்துக்கிறேன். இவரு மேல கம்ப்ளைண்ட் வந்துக்குது. எவன் கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பான்? கேட்கறதுக்கு ஆள் நினைச்சிருக்காங்களா? டேய் எவன் இருந்தாலும் வாங்கடா. டேய் தம்பி நீ சப்போர்ட் பண்றது எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? அண்ணனுக்கு ஒண்ணுனா நான் தான் வருவேன், வேற யாரு வருவாங்க? தேங்க்ஸ்ப்பா. எவன் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தானே தெரியலப்பா. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் வா. ஐயோ என்ன ஆச்சு? அம்மா பாவம்மா, அண்ணன் மேல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கம்மா. நல்ல பாய் குத்தான்னு தெரியல, நல்ல புள்ளையாச்சு சார். ஏக்கா நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. நீ கவலைப்படாத கண்ணா, யாரோ உன் மேல போய் கேஸ் குத்துக்கிறாங்க, உன்னை தூக்கு தண்டனையில இருந்து நாங்க காப்பாத்துறோம். தூக்கு தண்டனையா? எனக்கா? கவலைப்படாதண்ணா, எப்படியாவது உன்னை காப்பாத்துற. நீ போ சார், யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க சார். ஏமா அதெல்லாம் சீக்கிரட்டு சொல்லக்கூடாது. என் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். ஏம்பா உங்ககிட்ட பேசி நேரில்ல ஸ்டேஷனுக்கு வா. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகா போன் பண்ணி பேசி விட்டீங்களா? என்னடா முட்டெல்லாம் கொடுக்குறீங்க? உச்சியும் போயிட்டான்ல, இனிமேல் நம்ம பேச்சுக்கே வராதுங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமா? இங்கதான் இருக்குதுங்களா? எல்லாத்துக்கும் இவர்தான் காரணம். நாங்க இல்ல வந்துருமா ஓடிடலாம். ஏயா போட்டு கொடுத்து நல்ல மாதிரி வேஷம் போடுறீங்க.